உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குஷி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ இப்போ விளையாட்டா செஞ்ச இந்த காரியத்தால தாமினி மனசு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு அவளுக்கும் மோகனுக்கும் தானே நலுங்கு. ஆனா நீ அவளோட இடத்துல ராதாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டியே. ராதாவை வேற உன்னோட அம்மான்னு சொல்ற. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்ட. இது சரி கிடையாது இல்ல குஷி? அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். தாமினி, உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ வருஷமா நீ இந்த நலங்குக்காகவும் கல்யாணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த. பல வருஷமா நீ என்ன நேசிக்கிற. நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்திலும் நீ என் கூடவே இருக்க. இப்ப நான் அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன்ல. ஐ எம் சாரி தாமினி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஐ எம் சாரி தாமினி. மோகன், மோகன் அப்படியெல்லாம் இல்ல. மோகன் கிட்ட இருந்து தூரமா இரு. குஷி, மரியாதை இல்லாம நடந்துக்காத. குட் குஷி, இந்த தாமினி மோகன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. இந்த ஸ்டூபிட் தாமினிக்கு சாரி சொல்லாத. She is very 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 bad. குஷி, stop it. No, இன்னைக்கு நான் செஞ்சது ஜோக்லாம் ஒண்ணும் கிடையாது. I was serious. எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன் I hate தாமினின்னு. ஆனா நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கற. நீ என்கிட்ட என்ன சொன்ன? எதுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற? எனக்கு ஒரு அம்மா கிடைக்கணும் தானே? அப்படிதானே? ஆனா எனக்கு தாமினியை பிடிக்கல. அவ எனக்கு அம்மா மாதிரி ஃபீலிங் கொடுக்க மாட்டேங்கறா. எனக்கு இந்த மாதிரி அம்மா வேணாம். இந்த மாதிரி அம்மா தான் வேணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.